சிறப்பு விருந்தினராக வந்து நம்மளிடையே உரையாற்றுள்ளார் தோழர் லெனின் ராஜ் அவர்கள். வரவேற்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களாக நமது LGS பிளட் டோனர்ஸ் கிளப் வந்து செயல்பட்டு இருக்கு. இதில் பல்வேறு விதமான தோழர்கள் தாமாக முன்வந்து ரத்த தானம் செய்திருக்கிறார்கள். சமீபத்தில் 2 நாட்களுக்கு முன்னாக தானாக முன்வந்து ரத்த தானம் செய்வதற்காக ஒரு பேஷண்ட் போகணும்னு சொன்னாங்க. நமது தோழர் மயில்சாமி அவர்கள் அவராகவே கோவை மெடிக்கல் போய் சில மருத்துவ காரணங்களால் அவரால் ரத்த தானம் கொடுக்க முடியல. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நான் தெரிவித்திருக்கேன். காலையில் ஒரு தோழர் வந்து ஒடிசா தோழர் வந்து தனக்கு B பாசிட்டிவ் ரத்தம் இருப்பதாகவும் யாராவது கேட்டால் உடனே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம LGS வந்து அவராகவே வந்து ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு. அவருடைய பேர் கூட என் வாட்ஸ்அப்பில் சரியாக படிக்கல, ஞாபகம் இல்லை. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தலைமையில் உள்ள திரு LG சிவகுமார் அவர்கள் இப்பொழுது நம்முடைய உரையாற்றுவார். நிறைய வேறுபாடு இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் இந்த குடியரசுக்கு நம்ம இன்னைக்கு கொண்டாடுற இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டமாகட்டும் அல்லது கொடி உருவானதாகட்டும் இதெல்லாம் வந்து பல்வேறு போராட்டத்தின் மத்தியில் இங்கே இந்த கொடி உருவாகி வந்துருக்கு. நிறைய பேர் இதுக்காக கொடி வடிவமைச்சு கொண்டாந்து கடைசியில் வந்து அதை காந்தியடிகள் பார்த்து அதுக்கப்புறம் வேறு மாதிரி உருவாக்கி மாற்றம் ஏற்படுத்தி இப்போ இருக்கிற நீளமாக இருந்தது, சிறப்பாக இருந்தது. அப்புறம் ஆங்கிலேயர்களே நமக்கு வந்து ஒரு கொடியை உருவாக்கி காமிச்சாங்க. அதில் நீல கலரில் அவங்களுடைய சின்னம் இருக்கும், அமெரிக்காவுடைய இங்கிலாந்து சின்னம், ஸோ ஸ்டார் இருக்கும். இப்படியெல்லாம் காமிச்சாங்க. அப்படி 1857 அதாவது முதல் சுதந்திர போராட்டம் முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு இந்தியா அந்த கிழக்கிந்திய கம்பெனிலேருந்து நம்ம ஆங்கில அரசாங்கம் எடுத்துக்கிட்டாங்க. இந்த இந்திய அரசாங்கத்தை நாங்கள் நேரடி கண்ட்ரோலில் ஆகிறோம் அப்படின்னு. அப்போ தான் இந்தியர்களுக்கு ஒரு கொடி வேணும் அப்படிங்கிறத அவங்க முடிவு பண்ணாங்க. அப்போ ஒரு கொடியை வந்து உருவாக்குனாங்க. அந்த கொடி இந்தியாவுக்கான அமைப்பு நிறங்களோ எதுவுமே இல்லை, எல்லாம் அவங்களுடைய பிரதிபலிக்கிற வகையில் தான் இருந்தது இல்லையா. அதனால அது நிராகரிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் ஒரு நிலம் போய் சிறப்பு வந்தது. அது யார் கொண்டு வந்தாங்கன்னா நம்ம விவேகானந்தர் இருக்கார் இல்லையா, அவரோட சீடர் நிவேதிதா, சிஸ்டர் நிவேதிதா, அவங்க வந்து ஒரு கொடியை வடிவமைச்சு கொண்டு வந்தாங்க. அதில் தான் வந்து இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளாக கொடுக்கப்பட்டு கொண்டாங்க. அதுவும் அதுக்கு நிறைவேற்றப்பட்டது. அதுக்கப்புறமா பிறகு ஒரு கொடி வந்து அதில் ராட்டை போட்டு கொண்டு வந்தாங்க. அது இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து என்ன பண்ணுச்சுன்னா இது ஓகே, ஆனால் இது அவங்களுடைய கட்சிக்கான சின்னமாக எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அதில் ஆரங்கள்லாம் போய்க்கப்பட்ட அசோக சக்கரம் போட்டு அந்த மாற்றத்தை ஏற்பட்டது. அதுக்கப்புறமா இந்த கொடி வந்து இறுதி செய்யப்பட்டது. இது வரலாறு, கொடி உருவான வரலாறு சரியா. முதல்ல 1688 நம்முடைய சென்னை மாகாணத்தில் வந்து அவங்களுடைய ராஷ்டிரிய இல்லையா ஜார்ஜ்கோட்டை, அங்கே தான் வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து அவங்களோட கொடியை வந்து நாட்டினான். இது வந்து அவங்க கொடி தான் ஃபஸ்ட்டு பறந்தது. இப்போ அந்த கொடியெல்லாம் அகற்றணுங்கிறது தான் கொடியை நம்மளாக உருவாக்கி அந்த ஒரு இறுதி கட்டமாக அந்த கொடியை கொண்டு வந்தால் வரலாறு. அதுக்கப்புறம் இந்த அரசியல் அமைப்பு சட்டம் சுதந்திரம் வாங்கியாச்சு. ஆகஸ்ட் 1547 சுதந்திரத்தை வாங்கியாச்சு. ஆனால் சுதந்திரம் வாங்கினதுக்கு பிறகு நமக்கான ஆட்சியை வந்து நம்ம ஆளணும். நம்ம சட்டங்கள் அவன் ஆங்கிலேயருடைய சட்டங்களை வச்சு நம்ம ஆள முடியாது இல்லையா. நமக்கே நாமளே எழுதிக்கிறோம். சட்டம் அமைப்பு வேணுங்கிறதுக்காக தான் அம்பேத்கருடைய தலைமையில் ஒரு அமைப்பு போகிறாங்க குழு. இந்த குழு வந்து அவங்க வந்து ஒரு சட்ட அமைப்பு வரைகளை வந்து உருவாக்குறாங்க. இது எப்போனா 1946 இதில் தான் வந்து தொடங்குறாங்க. ஆனால் இது முடிக்கப்பட்டது 2 வருஷம் 11 மாதம் பிறகு 1949 நவம்பர் 26ஆம் தேதி முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சட்டத்தை உடனடியாக அவங்கள கொண்டு வந்தாங்கன்னா இல்லை. எப்போ கொண்டு வராங்கன்னா 1950 ஜனவரி 26 இதுதான் குடியரசு நாளாக அறிவிக்கிறாங்க. ஏன் இவ்வளோ நாள் இந்த 2 மாதம் நவம்பர் டிசம்பர் இருக்கு இல்லையா, இந்த 2 மாதம் ஏன் வந்து வெயிட் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா காங்கிரஸ் இதுக்கு முன்னாடியே 1930 சுயராஜ்யம் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை முன் வச்சாங்க. அந்த சுயராஜ்யம் கோரிக்கையில் ஜனவரி 26 அப்படிங்கிறது நம்ம வந்து
ஆங்கிலேய சுதந்திரம் கொடுக்குறாங்களோ இல்லையோ நம்ம சுதந்திரனால பிரயோஜனம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஜனவரி 26 கொண்டாடணும்னு சொல்லி அவங்க ஏற்கனவே அறிவிச்சிருக்காங்க. அதனால சுதந்திரம் கிடைச்சதுனால 47 இவங்க என்ன பண்ணாங்க, அந்த 2 மாதம் எம்என் ராய் அவர்கள் 1935 முதலாக இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக குரல் கொடுத்தவர், அந்த வரைவை முன்மொழிந்தவர் அவர் தான். அதற்கு முன்பு 35 அந்த எம்என் ராய் அவர்கள் யார் என்று கேட்டால் உங்களுக்கு சிலருக்கு தெரியாது. இந்தியாவில் முதலாக கம்யூனிஸ்ட் உருவாவதற்கு அமைப்பு உருவாவதற்கு காரணமானவர் அவர். அவர் வெளிநாடுகளில் படிக்க போயிருக்கார் ரஷ்யாவில். அவர் மாணவராக இருக்கும்போது அவர் கூட இருந்த சில நண்பர்களோடு சேர்ந்து 1920 அவர் ஒரு இந்தியாவுக்கான ஒரு முதல் கம்யூனிஸ்ட் கட்சியை எங்கே நிறுவினார் என்றால் ரஷ்யாவில் மாஸ்கோ நகரில். அந்த அவர் அப்படிப்பட்ட அவர் தான் நேருக்கு எல்லாமே ஆலோசனை வழங்கக்கூடிய தொழில் சிறப்பாளர். அவர் தான் 31 அந்த வரைவு முதலில் வைக்கிறார். அதற்கு பிறகு அவரே அதை எழுதுகிறார். அந்த 1944 அவர் எழுதி இருக்கிறார் அரசு சட்டத்தை. இதை எப்பொழுது அம்பேத்கரிடம் ஒப்படைக்கிறார் என்றால் 1947 அவர் அம்பேத்கரிடம் அந்த வரைவு சட்டத்தை கொடுக்கிறார். அதற்கு பிறகு அந்த அமைப்பு சேர்ந்து ஒரு புத்தகத்தை படிக்கிறார்கள், விதிகளை முடிக்கிறார்கள். அதனால் நான் இன்றைக்கும் வரைவு கண்டு கொண்டிருக்கிறோம். ஆக இதோடு குடியரசு தினத்தை பற்றி நிறைவு வந்து நம்முடைய இந்த எல்டிஎஸ் பிளட் டோனர் அமைப்பு இதை பற்றி நான் சில வார்த்தைகள் சொல்கிறேன். இதை நம்ம ராம்குமார் தோழர் தான் அப்படியே விளையாட்டமாக ஆரம்பித்தார். ஒரு குரூப்பு போட்டார், வாட்ஸ்அப் குரூப் போட்டார். தோழர் இந்த மாதிரி ஒன்று போட்டுருக்காங்க. சரி வெளித்தோழர் என் பேர் ஆரம்பிச்சிங்க, ஒருவாரம் ஒரு பேரை வைக்கலாங்க, நம்ம தனிநபர்களெல்லாம் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இல்லை முடியும் மாற்றலாம்னா இல்லை முடியாது, அதே எடுத்துப்போம், உங்கள் பேரில் எடுத்துப்போம், உங்கள் பேரை சொன்னால் தான் இங்கே ஆளுங்க வருவார்கள் போவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். நாங்கள் யாரோ ஒரு பேர் சொன்னால் யாரும் வரமாட்டாங்க, உங்கள் பேர் சொன்னால் மட்டும் வருவாங்க. அது இருக்குது தொடர் அப்படியே இருக்கட்டும் அப்படின்றாரு அவர். எனக்கு உருவாருன்னா அதனால அவர் விரும்பப்பட்டனால அதை அப்படியே வச்சேன். சரிங்களா? ஆனால் நமக்கு என்ன பேர் முக்கியம் இல்லை, நம்ம எப்படி அமைப்பாக சேர்ந்து என்ன காரியத்துக்காக ஈடுபடுறதுன்னு தான் நமக்கு முக்கியம். ஆக இன்னைக்கு குறைவான எண்ணிக்கையில் இருந்தாலும் இந்த செயல் இன்னும் இந்த வரும் வருடங்களில் நாம் நிறைய பேர் பங்கெடுத்து ரத்தம் கொடுத்து நம்ம நிறைய பேருடைய உயிருக்கு உத்தரவாதக்கூடிய செயலில் மூலமாக அந்த செயலில் ஈடுபடுத்தி இந்த அமைப்பை வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு